கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 40வது வசனம். மத்தேயு 13:40, மேத்யூ 13:40. ஆதலால் களைகளைச் சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். என்ன, இந்த களைகளெல்லாம் சேர்த்து கட்டி என்ன பண்ணுவாங்க? அக்கினியால் சுட்டெரிக்கப்படும். அதாவது நியாய தீர்ப்பு நாளில் அக்கிரமக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணப்படுவாங்க? பாதாளத்துக்கு தள்ளப்பட்டு அது அக்கினியும் அமிலமும் கந்தகமும் நடந்த அந்த பாதாளத்தோடு சேர்ந்து அங்கு அழிக்கப்படும். அவங்க வாதிக்கப்படுவாங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பு இருக்கும். இதை திரும்ப திரும்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எச்சரித்து கொண்டே வருகிறாரு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் முத பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? யூதேயா வனாந்தரத்திலிருந்து அங்கே அப்போ அவர் இது பண்ணுறாரு. அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? மத்தேயு 3:8 சொல்லும்போது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நீங்கள் மனம் திரும்புறீங்கன்னா அதற்கேற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு 10வது வசனம் சொல்கிறாரு. இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். என்ன, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இது என்ன, கனி கொடுக்காத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதே மாதிரி சொல்லும்போது 12வது சொல்லும்போது, 100 கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. என்ன, அவியாத அக்கினியில் நீங்கள் சுட்டரிக்கப்படுவீங்க. அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க அப்படிங்கிற சொல்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது, மத்தேயு 7வது அதிகாரத்தில் சொல்லும்போது 17வது வசனம் பாருங்கள். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க முடியாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. 19வது வசனம், நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். என்ன, இந்த அக்கினியில் போடப்படும். பதரெல்லாம் சேர்த்து அக்கினியில் போடப்படும். மரமெல்லாம், கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். இந்த மாதிரியான ஒரு காரியம் உலகம் முழுக்க சொல்லிக்கொண்டே வருகிறார். இங்கே சொல்லும்போது இந்த ஓமானத்தினுடைய விளக்கத்தை சொல்லி கொடுக்கும்போது, உலகத்தின் முடிவில் இப்படி தான் இருக்கும். என்ன, முடிவில் யார் உண்மையான கனி கொடாதவங்களாக இருக்கிறாங்களோ, இப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணப்படுவாங்க? அவங்க அக்கினியில் போடப்பட்டு சுட்டரிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறார். என்ன, அதாவது உலகத்தின் முடிவு என்று சொல்லக்கூடிய அந்த நியாய தீர்ப்புல களைகள் எல்லாம், யாரெல்லாம் கனி கொடாத இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கனி கொடாது இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவார்கள் என்பதை மிக தெளிவாக கர்த்தர் நமக்கு விளக்கி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நம்ம மற்றவங்களை கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பாருங்கிறத பார்க்கறது ஒன்று. ஏன்னா இதே மத்தேயு 7வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லும் என்ன சொன்னார்? ஆதலால் என்ன, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருங்கிறத உங்களுடைய கனியின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். எப்படி, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கனி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க? ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி ஆவியின் கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மகளாக இருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் அப்படி கனி கொடாதவங்களா இருக்கிறீங்களா? ஏன்னா அது சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தேன், கோதுமையும் பதரும் எப்போ தெரியும்? ஒன்றா வளரும்போது தெரியாது. அதாவது என்ன, அந்த கதிர் விடும்போது தான் தெரியும். ஏன்னா கோதுமையுடைய கதிர் பொன்னிறமாக இருக்கும், ஆனால் இந்த பதரனுடைய கதிரோ கருப்பு நிறமாக வரும். இந்த ரெண்டும் வித்தியாசம் எப்போ தெரியும்? கதிரை பார்த்தது தெரியும். அதே தான் யோவான் ஸ்நானகன் சொல்லி கொடுத்தாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தாரு, இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் எப்படிப்பட்டவங்கிறது உங்களுடைய கனிகள்னால தான் தெரியும். எப்படி உங்கள் பயிர் எந்த மாதிரி இருக்குங்கிறத வச்சு தான் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அப்போது நீங்கள் பதராக இருந்தீங்கன்னா அக்கினியில் சுட்டரிக்கப்படுவீங்க. இது ஒரு சாதாரண காரியம் இல்லை. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளால் ரட்சிக்கப்பட முடியாது.
கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவருடைய கிருபையின் மூலமாய், அவருடைய இரக்கத்தின் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்படுறோம். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாய் இருக்கணும்? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாய் வரும்போது தான் நம்ம கர்த்தருக்கு உகந்தவர்களாய் இருப்போம். ஆனால் அப்படி இல்லாதவர்கள் எல்லாம் அக்கினியில் சுட்டரிக்கப்படுவார்கள். இந்த எச்சரிக்கை நமக்கும் மற்றவர்களை எச்சரிப்பதற்கும் பிரயோஜனமாய் இருக்கட்டும். வல்லபிதாவே, இதோ ஒரு மனுஷனை நல்ல மரத்தை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? கனிகள் மூலமாய் என்பதை அறிந்து கொண்டோம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று பார்க்கிறோம். ஆதலால் ஆண்டவரே, நாங்கள் நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் உமக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.